அனைவருக்கும் வணக்கம். இன்று என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன பதிவிலே சொல்லியிருந்தோம் விளம்பரத்தை பற்றின. இந்த பதிவு கேட்குறப்ப சில டைம் நம்மளுக்கு சிரிப்பாகவும் இருக்கும். ரெண்டாவது நம்ம இவ்வளோ விதத்தில் நம்ம ஏமாந்துருக்குன்றது தெளிவாக தெரியும். இந்த பதிவில் நம்ம எந்த ஒரு ப்ராடக்டோட பேரும் சொல்ல தேவையில்ல. ஆனால் நம்ம அதை பற்றி பேசுகிறப்ப உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன விளம்பரத்தை பற்றி தெரிஞ்சுன்னு நம்ம ஏன் இவ்வளோ சூப்பரான தெளிவாக இருக்கணுன்றது புரிஞ்சுக்கலாம். ஒரு வயசான பாட்டி அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க, இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பற்கள் சூப்பராக இருக்குன்னு. நம்மளோட கேள்வி, அந்த வயசான பாட்டிக்கு பல்லே இல்லை, அவங்க இந்த விளம்பரம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, ஆனால் நம்ம பார்த்தா ஒரு பிராண்ட் எப்படி வேணால் ஏமாற்றலாம் அப்படின்றதுக்கு இந்த விளம்பரம் சூப்பரான விளம்பரம் தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்க்காமலே யாருமே இருந்துக்க மாட்டீங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு டிவியில் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீரியல் பார்க்குறாளா இருந்தாலும் சரி, மேட்ச் பார்க்குறாளா இருந்தாலும் சரி, பொம்மை டிவி பார்க்குறாளா இருந்தாலும் சரி, இந்த விளம்பரம் எதுலையாச்சும் ஒருத்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படிங்க இப்படின்னா அவங்க கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க பொழுது நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த பாட்டி மாரி பல்லு இல்லாமல் போயிடுவீங்கன்றது. ஏன்னா நம்மளுக்கு தெரியுது. ஆனால் நம்மளுக்கு என்னென்னா நம்ம ஐயோ இது சூப்பரான பிராண்டுங்க, அந்த பிராண்டில் பக்காவாக இருக்கும். நான் என்னோடய கேள்வி என்னன்னா, ஏன் நம்ம இப்படி ஒரு யோசிக்கவே மாட்டோம். ஒரு 50 வருஷம் நம்ம தாத்தா பாட்டினா யாருமே பல் ஹாஸ்பிட்டலுக்கே போனதே கிடையாது. இவ்வளோ பல் ஆஸ்பத்திரி, டென்டல் ஹாஸ்பிட்டலும் வந்ததும் இப்போ காலகட்டத்தில் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு கேள்வி ஏன் நம்ம மைண்ட் செட் கேட்கவே மாட்டோம். அது மெயின் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பல்லு வளர்க்குறதுக்கு தான் யூஸ் பண்ணிப்பாங்க பார்க்குறீங்க. சாம்பல், அது கறித்துண்டு உடச்சி, செங்கல் இது இல்லை, பக்கத்தில் இருக்கிற நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தால் வேப்பங்குச்சி, புளியாங்குச்சி, அதுமாரியான குச்சிகள் யூஸ் பண்ணாங்க. அவங்க இது வரைக்கும் இது நம்ம சொல்லும்போது இந்த பேசுகிறதே வேஸ்ட்டு வருது. இப்போ ஏன் நம்ம காலகட்டத்தில் நம்ம அதை சொன்ன குழந்தைங்களை அதிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு பல் சொத்த பல் சம்மந்தமான குறிப்பிட்ட கேர் போட்டு ரூட் இது பண்ணி அதுமாதிரி வயசானவங்க இருந்தாலும் சரி. ஏன் இந்த லாஜிக்கு புரியவே மாட்டுது. இந்த லாஜிக்கு நம்ம புரிஞ்சிக்கணுன்னா மெயின் இதுமாரியான விஷயத்தில் மாட்டவே மாட்டோம். ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நானும் இந்த இயல்பான வாழ்க்கையில் தான் வாழ்ந்துன்னு தான் இருந்தேன். ஓகேங்களா? எப்படின்னா, யாராச்சும் வெள்ளை கலர் கோட் போட்டுக்கின்னு விளம்பரம் பண்ணாலும் சரி, அவங்க சொன்னாங்கன்னா அப்படியே இந்த 100% அவங்க சொன்னால் உண்மைதான்ப்பா நினச்சின்னு நானும் கண்ணாடினா போட்டிருந்தேங்க. சூப்பராக கண்ணாடி அப்படின்னா 10 வருஷங்க அவர் டாக்டர் சொன்ன மாரி நான் தூங்குறப்ப மட்டும்தாங்க கண்ணாடியை ஓப்பனேன். மற்றபடி கண்ணாடியை அவ்வளோ ஓகே பண்ண அப்படி கண்ணாடியே என்னையே இந்த கர்ணருடைய கவசம் அப்படி உடம்புக்கு அதுமாரி இருக்கும். நானும் 10 வருஷம் போட்டேன். ஃபஸ்ட்டு 0.5 போனேங்க. அப்படியே பார்த்தா போட்டு பார்த்தா அது வந்துடுச்சு. என்னோடய கேள்வி, எப்போவுமே ஒரு நோய் வருதுன்னா அது ஆரம்பித்து முடியணும். இது ஏன் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணே போகிறாங்க? ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது அதுமாரி இப்போ எப்படி சொல்கிறாங்க விளம்பரம், அதுமாதிரி தான் என்னோடய குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ டிவியில் எது சிறப்பாக ஒருத்தங்க ஒயிட் கலர் கோட் போட்டு சொல்கிறாங்களோ அவங்க சொன்னதை அப்படியே நம்பிடுவோங்க. அப்படி அதுமாரி என்ன பேஸ்ட் சொல்கிறாங்களோ அந்த பேஸ்ட் வாங்கி கொடுக்கணும். பார்த்தா சொத்த பல் வருது. அதான் நம்ம பக்காவாக ப்ரெஷ் பண்ணோன்னா நல்லா நுரனா நல்லா சூப்பராக வருது. அதுலேருந்து ஒரு கேள்விகள் வர 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 பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்போட அறிவை நம்ம கெடுக்கிறோன்றது அப்போ தெரிஞ்சுதுங்க. அப்போ தான் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கின்னு நான் நிறைய வீடியோக்கள் பேசியிருப்பேன். கற்றுன விஷயம் அப்போ தான் கண்ணாடி மூவ் பண்ணுது. அப்புறம் என் பசங்களோட இது அப்போ நான் என்ன பண்ணேன், தற்சார்பு வாழ்க்கைக்கு நான் அடி எடுத்து வச்சேன். இப்போ வர விளம்பரத்தில் வருது பார்த்திங்களா, அது எந்த விதமான பொருட்களையும் வாங்கவே மாட்டேன். தற்சார்புனா ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்கான தேவைகள் என்ன ஒரு டே டு லைஃப் தேவை. காலையில் இருந்து பல் விளக்கணும். அதுக்கு எங்கள் தாத்தா காலத்தில் இருக்கிற மாரி நம்ம வீடை சுற்றி நம்ம சென்னையில் இருக்கிறோம். நம்ம வீட்டை சுற்றி எதுவும் மரங்கள்லாம் அதிகமாக இருக்காது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், தற்சார்பு வாழ்க்கைக்கு பல்பொடி நானே ரெடி பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோப்பு, அந்த எப்படி சொல்லிப்பேன், இந்த சூப்பரான ஒரு ஹீரோ நடித்த படம் நம்ம விக்ரம் சார். அவர் நடித்த படத்தில் எல்லாத்துலேயும் அவருக்கு தெரியாமலே சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்டு அவர் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அதில் கெமிக்கலை கலந்து வச்சுருப்பாங்க. அதுமாரி சோப்பில் இங்கே நம்ம உலக அழகியானாலும் சரி, உள்ளூர் கேள்வியானாலும் சரின்ற மாரி அவங்க விளம்பரப்பட்ட சோப்புனா வாங்கினீங்கன்னு வச்சுக்கணும். உடம்புல இந்த உடம்புல வேர்வை சுரப்பி நம்ம இப்போ நான் பேசுனது பார்த்தீங்கன்னா கூட எனக்கு எப்படி வேர்வைனா வருது பார்த்தீங்களா. இந்த வேர்வை சுரப்பி நீங்கள் சாதாரண நீங்கள் நார்மல் சோப்புனா யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வேர்வை சுரப்பி கூட க்ளோஸ் ஆகிறப்ப அந்த கழிவானது எப்படின்னா வெளியே வராமல் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறப்ப தான் அதுலேருந்து தான் உங்களுக்கு வியாதிகள் உருவாகுது. எப்படி உருவாக்குறாங்கன்னு பாருங்கள். அதுமாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப நம்ம முடி இது பண்ணுறது, டை வெள்ளை முடி சொல்லி கருப்பு இது பண்ணுறது. இதுமாரி நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா
இவங்கன்னா சொன்னால் வந்து நம்ம மனநிலை வந்து எப்படின்னா, இவங்க நல்லா படித்தவங்க, இவங்கன்னா சொல்கிறது உண்மை நம்புறதோட நம்ம தாத்தா பாட்டிகள் வாழ்ந்த உண்மைக்கும் இவங்க புக்கிலேருந்து படித்து சொல்கிற உண்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே 100% நம்பிடாதீங்க. ஓகேங்களா? நான் வந்து அந்த இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, இவங்கன்னா வந்து சொன்னால் அவங்களுக்கும் ஒரு உண்மை இருக்கும். உண்மை இருக்குன்னா சில டைமில் வந்து அவங்கன்னா வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். ஆனால் வந்து எல்லா டைமும் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து தப்பு. நம்மளோட உடம்பு அறிவு வந்து நம்ம தான் இது பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அந்த விளம்பரத்தில் அந்த பாட்டி கொடுத்த விளம்பரத்தை நம்ம கேட்டோன்னா, அந்த பாட்டி மாரி எல்லா பல்லும் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு 70-80 வயசு இருக்கும். இப்போ ஃபியூச்சரில் ரொம்ப சீக்கிரமாக போய்டும். அதனால் அந்த விளம்பரத்தை வரது வந்து 100% வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிடாதீங்க. அது வந்து நம்மளுக்கு கண்ணு தெரிஞ்சு, நீங்கள் கண்ணு தெரிஞ்சாலும் நாங்கள் இப்படி தான் விளம்பரம் பண்ணுவோம், உன்னால் முடிஞ்சால் மாறிக்கன்றாங்க. அது நம்மளுக்கான ஒரு மன தைரியமும் மனதில் ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். ஏன் இப்படி ஒரு விளம்பரத்தை எடுத்து நம்மளை தைரியமாக வந்து அந்த பொருளை வாங்க வைக்கிறாங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஒவ்வொரு பேஸ்ட்லையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் கிடையாது. அதிகமான அளவு வந்து அதில் கெமிக்கல் அதிகமாக இருக்குது. சொத்தப்பல் வரதுக்கான மெயின் காரணமே அந்த பேஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிட்ற சாக்லேட்டில் தான் வருது. சாக்லேட் ஒரு சைடில் நீங்கள் சரி சாக்லேட்டே சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு சொத்தப்பல் ஏன் வருது? ஆனால் அவங்க பேஸ்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது முடிஞ்ச அளவு எந்த கம்பெனி எந்த பிராண்ட் பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்கிறதுக்கு ஒரு சிரிப்பாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போனா பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கத்தே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் காலகட்டத்தில் 2 குழந்தைன்னு இருந்தது. எங்கள் அப்பா காலகட்டத்தில் 4 குழந்தை இருந்தது. அப்போ அது முன்னாடி போனீங்கன்னா ஒரு 12 குழந்தை அப்படின்னு இருக்கும். இங்கே ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னு, இப்போ ஒரு அப்பாவுக்கு ஒரு 5 குழந்தை பிறகுது. 5 குழந்தைக்கு ஒரே பேர் வைப்பாரா இல்லை வேறு பேர் வைப்பாரா? நீங்களே திங்க் பண்ணுங்கள். நம்ம வந்து அந்த காலகட்ட மக்கள்லாம் வந்து சரியான இது இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு நம்ம வாழ்கிறோம்ல. நம்மளுக்கு ஒருத்தங்க கேள்வி கேட்டால் இது கேள்வி எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாரி 5 குழந்தைக்கு ஒரே பேர் வைப்பீங்களா வேறு பேர் வைப்பீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 5 குழந்தைங்களுக்கு வந்து வேறு பேர் தான் வைப்பீங்க. என்னடா இதுனா ஒரு கேள்வியோட இதுனா ஒரு இது அப்படின்னு. அப்போ இவ்வளோ இந்த கேள்வி கேட்டு நீங்கள் கேட்குறீங்க, இதுனா ஒரு கேள்வியோடன்னு. அப்போ உங்களுக்கு விளம்பரம் பண்ணுறாங்களே, அதோட ஓனர் ஒருத்தன் தான், அப்பா அவன் ஒருத்தன் தான். அவன் பிள்ளைங்களும் ஒரே பேர் வச்சு உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிற மாரி இங்கே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஒரே ஒரு ஓனரோட தான். அவன் வந்து என்னென்னா அவனுக்குள்ளே ஒரு காம்படிஷன் பண்ணுற மாரி பேரை மட்டும் மாற்றி வச்சு உங்களை ஏமாத்தலாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த பேஸ்ட் என்னென்னா அந்த பேஸ்ட் சிறப்பு தானே, அப்படி போயிடலாம். நீங்கள் எந்த பேஸ்ட்டு போனால் ஒரே ஓனர் தான், பேர் மட்டும்தான் மாறும். அந்த மேலே லேபிள் மாறும், உள்ளே கெமிக்கல் மாறவே மாறாது. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் இதோட இது சிறந்து சொல்லிட்டு அதுக்கு ஓடுறாதீங்க, அதோட இது சிறந்து சொல்லிட்டு அதுக்கு ஓடுறாதீங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. சாதாரண நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா நம்ம பல்பொடி அவங்க செஞ்சு விற்பாங்க. இதில் ஒரே ஒரு கான்செப்ட்னா, நீங்கள் டெய்லி டே டு லைஃப்பில் வந்து நுர உள்ள மாதிரி விலைக்கு உங்களோட மைண்ட் செட்டு உங்கள் உடம்பு அடாப்ட் ஆனால டக்குன்னு வந்து பல்பொடி வச்சு விளக்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த நுர உள்ள இதை வந்து நீங்கள் எடுத்தோடனே பழகில்லை, அதுவும் ஒரு நாளாக தான் பழகி தான் அதை அடிக்ட் ஆகிட்டீங்க. அதை நீங்கள் கம்மி பண்ண இதில் ஒரு நாளாக இது பண்ணி அதை கம்மி பண்ணுங்கள். பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த சொன்னால் பார்த்தீங்கன்னா சொத்தப்பல் உள்ளதாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன கண்ணாடி நாவத்தி எப்படி இருக்கணும், அதுமாரி வந்து சில விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு விளம்பரம். ரெண்டாவது ஒரு விளம்பரம் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து வெள்ளை கலர் கோட்டு போட்டு அவங்க என்ன விளம்பரம் பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து சூப்பர் நம்ம சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு சிரிப்பான காமெடிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த விளம்பரம் பேர் என்ன சொல்கிறேன், ஒருத்தங்க அழுதுனே இருப்பாங்க, ஒருத்தவங்க ஒரு டென்ஷன் ஆகி இப்படி ஜிப்பை போட்டு இப்படி இப்படி இருப்பாங்க. என்னடா இது என்னத்துக்கு இவங்க இப்படி பண்ணுறான்னு பார்த்தா டக்குன்னு ஒருத்தங்க அதே மேஜிக் பக்கத்தில் வந்து வெள்ளை போட்டு பண்ண, நீங்கள் ஏன் இவ்வளோ இதுவாக வரீங்க அப்படின்ட்டு பேசிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் இதை புக் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படின்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரும், உங்களுக்கு வந்து பணம் ரிட்டர்ன் வேணும். நான் கேட்குறேன், உங்கள் பிஸ்னஸ் உங்கள் தொழில் என்னதுங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டாக்டரு, ஓகேங்களா? உங்களுக்கும் இந்த விளம்பரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ வந்து மக்களுக்கு வந்து எப்படின்னா வெள்ளை கோட் போட்டு அவர் வந்து எந்த விளம்பரம் பண்ணாலும் வந்து மக்கள் வந்து ஓகே இவங்க சொன்னாங்கன்னா இந்த நம்ம அதை சொல்ல இந்த காரில் போகலாம், இந்த ஆட்டோவில் போகலாம், இந்த ஸ்கூட்டரில் போகலான்னு நம்ம போகணுன்னு அவசியமாங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது உங்களுக்கு. சரி விளம்பரம் எடுக்கிறீங்க, சூப்பராக எடுக்கிறீங்க. அப்போ வந்து இவ்வளோ தெளிவாக மக்கள் வந்து எளிதில் ஏமாத்தலைன்னா இதுமாரி ஆட்களை வச்சு நீங்கள் விளம்பரம் பண்ணால் ஈஸியாக ஏமாந்துறவங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ஏமாந்துருக்கிற ஒரு 90% இருக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு புரிதல் வரல. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்போ வந்து நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க, அவங்க அதேமாதிரி ட்ரை பண்ணுறப்ப அந்த நேரத்தை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸுக்கு இது பண்ணுறோம், அவனுக்கு ஒரு பெனிஃபிட் தான், ஓகேங்களா? ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களை அந்த காசு வரலைன்னா உங்களை வந்து கேள்வி கேட்க முடியுமா?
நீ விளம்பரம் பண்ணிட்டு போய்டும், நீ எங்கே இருப்பேன்னு தெரியாது, நீ டாக்டரே யாருன்னு தெரியாது. ஆனால் வந்து விளம்பரம் பண்ணுறப்ப இப்படி ஒரு சீன் போட்டு விளம்பரம் பண்ணிடுறீங்க. இது வந்து நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு வந்து என்னென்னா ஐயோ சூப்பராக இது பண்ணுறாங்க, அந்த மைண்ட் செட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உடங்க. இது வந்து எப்படின்னா இங்கே எல்லாருமே வந்து எப்படின்னா உங்களை முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த விதமான ஆட்களை வச்சு, எந்த விதமான வார்த்தைகளை வச்சு உங்களை வந்து ஒரு விஷயத்தை உங்களை லாக் பண்ணுறதுல உங்கள் ஆசைகளை உருவாக்கி உங்களை ஆரோக்கியத்தை கெடுக்க தான் பண்ணுறாங்க. சரி, இந்த விளம்பரம்னா பார்க்கலாம், விளம்பரம் நிறைய சொல்லின்னு போகலாம். இன்னொரு விளம்பரம், ஒருத்தர் வந்து 40 வயசில் ரிட்டையர்டு, ஒருத்தர் வந்து 39 வயசில் ரிட்டையர்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டு பணம் வந்து நீங்கள் வங்கியிலையும் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து உங்கள் பணம் வளராது, ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த கிரவுண்டில் இறங்கினா மட்டும்தான் உங்கள் பணம் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக படிப்பாங்க. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சால் கூட நம்ம வந்து கேட்க போல வச்சுங்க, ஏன்னா இது மார்க்கெட் ரிஸ்க்கானது அது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ரிஸ்க்குன்னு தெரிஞ்சிச்சு, அது ஏன் நீங்கள் வந்து விளம்பரம் பண்ணுறீங்க? உங்களை வந்து எல்லாருமே மக்கள் எப்படி நினச்சிருக்கிறாங்க? நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு நீங்கள் சொன்னால் எல்லாமே நீங்கள் உங்கள் லைஃப்பில் வாழ்ந்து காட்டுறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஷார்ட் சாயமாக இருக்குது, உங்களுடைய திங்கிங் ஒரு இதாகும். அப்போ உங்கள் திங்கிங் வந்து இதுமாரி ஒரு இடத்துல நுழைச்சி மக்கள் மனசில் நீங்கள் இது பண்ணுறீங்க. சரி, நீங்கள் சொல்லிட்டு அவங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எடுத்துன்னு போயிட்டு அவங்க போடுறாங்க, அதில் வந்து லாஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் விளம்பரம் பண்ணீங்களா, நீங்கள் வந்து திருப்பி அந்த காசு கொடுப்பீங்களா? அதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சுருங்க, அந்த கோடிக்கணக்கான பைசா தீங்க அதை ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது, உங்களுக்கு இப்போ எங்கள் இதில் போட்டு தான் நீங்கள் வந்து அதை உங்கள் பணத்தை அதிகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதில் போட்டு இன்னும் வேணாலும் உங்களுக்கான வரத்து வரதான். ஏன் வந்து ஒரு சராசரி மனிதன் அவன் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கா சார், உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் உங்களை வந்து ஒரு அளவுக்கு வந்து வேறு மாரி நான் நினச்சின்னுக்குறேன். நீங்கள் இதுமாரி பண்ணுறப்ப அது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து சரி உங்களுக்கு வந்து இவங்க சொல்லிட்டாங்க இதுதான் கரெக்டான இதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால தான் வந்து இந்த விளம்பரத்தை பற்றியும் வந்து நம்ம இது பண்ணிப்போம். நம்ம லாஸ்ட்டு இதில் பேசினோம் பார்த்தீங்கன்னா, அதுமாரி வெப்பத்துக்கு வந்து இந்த ஒரு வாரமாக நல்லா வந்து மழை பெய்ஞ்சு ஓரளவுக்கு ஒரு கூலிங்காக இருக்குது. அதை இப்போ நம்ம வீடியோ பேசுகிறப்ப மழை லைட்டாக பெய்யுது, அதனால் டக்குன்னு இந்த இது வந்தது. இந்த விளம்பரத்தில் இன்னொரு விளம்பரம் பேசலாம். இந்த விளம்பரம் பேசுகிறப்ப வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் நான் லைவாக வந்து ஒரு 5 days முன்னாடி வந்து நான் அனுபவிச்சேன்றது வந்து அது ஏன்னா அனுபவிச்சு இது உண்மைதான் சொல்ல போகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒரு அந்த காசு தரான்னு சொல்லிட்டு அவங்க காசை வாங்கிட்டு வந்து நம்ம பேசப்படுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிறப்பான 2 பேர் அவங்க வந்து 2 பேருமே செம்மையான இது. இப்போ லேட்டஸ்ட்டு மேட்ச் கூட பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் கிரவுண்டில் போனால் எவ்வளோ சவுண்டு இவருக்கு கேட்குது, இவர் கிரவுண்டில் வந்து இவருக்கு எவ்வளோ சவுண்டு கேட்குதுன்னு பார்க்குறப்ப வந்து அவங்க 2 பேருமே வந்து ஒரு விளம்பரம் வச்சுக்கிறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கலர் இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பாங்கள்ல, பெயிண்ட் விளம்பரம் தான். எங்கள் வீட்டில் நாங்கள் மீன் வளர்க்குறோம், ஓகேங்களா, 2 தொட்டி மீன் வளர்க்குறோம். அது என்னன்னா மீன் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். அது எப்படின்னா, நம்ம தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றி வச்சோன்னா ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாயிடும், ஓகேங்களா. கம்மியாகிறப்ப திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி அந்த லெவலுக்கு ஊற்றி வைப்போம். அதுமாரின்றப்ப வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து ஒரு பக்கெட் ஒன்று வாங்கியிருந்தார். என்ன பக்கெட் வந்து பெயிண்ட் பக்கெட், கொஞ்சம் பெருசாக என்ன பக்கெட் வந்து தண்ணிக்கு யூஸ் பண்ண சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பக்கெட் கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சோம். தண்ணி பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணோம், மீன் தொட்டி தண்ணி கம்மியாகிடுச்சு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு திங்க் பண்ணல அப்படின்னா, நம்ம தான் பக்கெட் நல்லா கழுவிட்டு தண்ணி தான் பிடிச்சி வச்சோம், தண்ணி தான் நைட் பிடிச்சி வச்சோம். சரி, காலைல ஊற்றலாம் சொல்லிட்டு இது வந்து மீன் தொட்டிக்கு ஊற்றிட்டோம். அது எப்படின்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஜக் தான் ஊற்றணும் 2 தொட்டிக்கு. சின்ன தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா மேல் தண்ணி ஊற்றினோம், பெரிய தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கீழே போன தண்ணி எடுத்து ஊற்றிட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 மீன் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு மீனாக வந்து அந்த கான்சியஸ் இதுவாகி ஒன்று இறந்து வந்துன்னு இது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. என்னடா நம்ம எப்பவுமே வந்து அது மாதிரி நடக்காது, ஏன் இதுமாரி இதுவாகிடுச்சு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நான் ரூட் மெமரி பண்ணுவேன். ரூட் மெமரினா நம்ம இந்த தொட்டியை இன்றைக்கி என்னென்ன மாற்றங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுனே வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை பற்றி யோசித்தோம். தண்ணின்றப்ப தண்ணி எங்கேருந்து வந்து பார்த்தா அந்த பெயிண்ட்டு பக்கெட்டு. அப்போ தான் யோசித்தேன், நம்மளாம் பெருமையாக விளம்பரம் பண்ணுறாங்களே, வீட்டுக்கு இந்த பெயிண்ட் அடிங்க அந்த பெயிண்ட் அடிங்க இது சூப்பராகுன்னு. வீடுன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியுமா? வீடுன்றது வேறு, ஹவுஸுன்றது வேறு. ஹவுஸுக்கு தான் விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் உள்ள பெயிண்ட்டை நம்ம வீட்டை சுற்றி பெயிண்ட் அடிக்கிறோமே, நைட் நம்ம அந்த வீட்டுக்குள்ளே தான் தூங்குகிறோம். அப்போ சுவாசிக்கிறப்ப அந்த பெயிண்ட்டு நம்ம சுவாசிக்கிறோமே, அது எவ்வளோ கெமிக்கல்ன்றது வந்து இந்த மீனில் தான் நாங்கள் ஏற்கனவே தெரியும். இந்த மீன் வந்து ஊற்றி ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்து ஒரு மீனாக சாகுது.
சாதாரண அந்த கெமிக்கல் தண்ணி அதில் லைட்டாக அதுவும் க்ளீன் பண்ணி வச்சு அந்த லைட்டான கெமிக்கல் தண்ணிக்கே அது இது ஆகுதுன்னா, நம்ம பக்காவாக வீட்டை அப்படியே பார்க்குறப்ப இப்போ ஒருத்தன் பார்த்தாங்கன்னா இந்த வீட்டை ஐயோ செம்ம வீடுப்பா, இதுமாரிலாம் எப்படிப்பா பார்ப்பா ஒன்று ஒன்று பார்த்து வீடு கட்டிக்கிறாங்கன்னு. அப்படி யாராச்சும் நீங்கள் வீடு கட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டில் நிம்மதியாகவே வாழ முடியாது. எழுதி வேணால் வச்சு நீங்களும் நினைக்கலாம், அவன் என்னப்பா இவன் இப்படி பேசுகிறான்னு. இதுதான் இயற்கையோடைய தர்மம்னா இயற்கையை அழித்து யார் ஒருத்தவங்க அதிக அளவில் இயற்கையோட வளத்தை மலைகளை வெட்டி அந்த கிரானைட்டும் மரச்செடிகளை வெட்டி அதில் வாசலில் இதுவும் இதுமாரியான பெயிண்ட்டு இதுமாரி யார் ஒருத்தவங்க அதிகமான அளவில் இது பண்ணி வச்சுருந்தாலும் நீங்களாம் சொல்லிடலாம் நாங்கள் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து வீட்டில் யாருக்குமே ஆரோக்கியன்றது ரொம்ப கம்மியாகும். இப்போ நான் அந்த விளம்பரத்தை பற்றி பேசுகிறப்ப சொன்னோம் பார்த்தீங்களா, இதுமாரி விளம்பரம் இது மட்டும் இல்லைங்க. நீங்கள் சும்மா டிவி ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் தயவுசெய்து பார்க்காதீங்க. சொல்லுவாங்கள்ல, தயவுசெய்து சாப்பாடு கம்மி பண்ணிட்டு சைடிஷ் சாப்பிடுங்க, அதுமாதிரி ப்ரோக்ராம் பார்க்காதீங்க, விளம்பரத்தை பாருங்கள். விளம்பரத்தை பார்க்குறப்ப ஒரு மேக்ஸிமம் வந்து விளம்பரத்துக்கு வந்து டைம் கட் ஆஃப் வச்சுருவாங்க. 8 நிமிஷத்துக்கு மேலே விளம்பரம் பண்ணால் அது வந்து போட மாட்டாங்க. எந்த சேனலும் போட்டாங்கன்னா அது ஒரு ரூல் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 8 நிமிஷத்தை வச்சுக்கோங்க, ஒரு அதிகபட்சம் ஒரு 10 விளம்பரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் அந்த டைமுக்குள்ளே தான் அந்த காசு இருக்கும். 10 விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி 2 விளம்பரம் வந்து உங்கள் கண்ணில் அதிகமாக மாட்டோம். அந்த 2 விளம்பரத்தில் உள்ள ப்ராடக்ட் வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்குங்க. நம்ம வாங்கணும்னா சொல்ல அது உங்களோட விருப்பம். ஒரு ப்ராடக்ட் வந்து பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ வந்து ரெட் கலரில் இருக்கும், அதோட பேர் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இது ஒரு கம்பெனியான விளம்பரம், ஓகேங்களா. பேக் எண்டில் ரெட்டு நடுவில் பேர் வந்து ஒயிட்டில் இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லா விளம்பரம் சொன்னால் ஒரு அப்பா குழந்தைங்க 5 குழந்தைங்க பேர் அதுமாரி வந்து எந்த விளம்பரத்து முடிகிறப்ப சைட்லேருந்து யூ சிம்பிள் மாரி போட்டு வரும். இந்த விளம்பரம் வந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த 2 இதுக்கு உள்ள விளம்பரம் பண்ணுற எந்த பொருளுக்கும் வந்து எல்லாமே குட்டு சூப்பரு அப்படின்னு சொல்லி தான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுற ஃப்யூச்சரில் இதுமாரி விளம்பரம் வரத்தை வந்து நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ ஒருத்தன் சொல்லிட்டேன், நான் கொஞ்சம் சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னா யோசிக்காது. ஏன்னா இங்கே வந்து இங்கே எப்படின்னா நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு சேனலோ யூடியூப் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் இருந்தாலும் சரி, எது ஓப்பன் பண்ணி எல்லாருமே ஒருத்தவங்க அவங்களோட கருத்தை வந்து மற்றவங்களை திணிக்க பார்க்குறாங்க. திணிக்க பார்க்கறதோடு வந்து அந்த கருத்தில் வந்து அவங்க சொல்கிற விஷயம் நல்லா பண்ணுங்க. அந்த திணிச்சு அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்களா இல்லை திணிக்கிறது வந்து நம்மள மாரி அவங்கள வாழணும்னு நினைக்கிறாங்களா மட்டும் பாருங்கள். இங்கே நிறைய பேர் வந்து சேனல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் இவ்வளோ காசு வந்துடும் அவ்வளோ காசு வந்து இங்கே காசு வருது வரலன்றதோட இங்கே ஒரு விஷயத்தை நல்ல ஒரு விதையை விதைச்சோன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இதை வந்து இனிமேட்டு வார காலகட்டத்தில் நம்ம நல்லபடியாக வாழணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விபாசனை கற்றுக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மலர் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா மனசு சம்மந்தமான விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். இனி வரும் காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் சேமிப்பு இருந்தால் வாழ முடியும். ஏன்னா பொருளுடைய தேவைகளை நிறைய பெரிய நல்ல உள்ளவங்க வந்து பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதுக்கி குறைவான பொருள்களை கொடுத்து மக்களுக்கு வந்து பஞ்சத்தை அதிகமாக படுத்தணுன்ற ஒரு பிளானில் இருக்காங்க. இதுமாரி வரும் காலகட்டத்தில் நீங்கள்லாம் உஷாராக இருங்க. இது வரைக்கும் கேட்ட அனைவருக்கும் கோடான கோடி நன்றி.